வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள், அதை தடுப்பது எப்படி? தமிழ்நாடு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு சொந்தம். இந்தியா பல மொழி கலாச்சாரம் கலந்த அனைத்து மக்களுக்கும் சொந்தம். ஆனால் மாநிலம் அந்த மாநில மொழிக்காரர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். தமிழ்நாட்டில் அந்நியர்கள் இரண்டு விதமாக உள்ளார்கள். ஒருவர் வாழ வந்தவர்கள், மற்றொருவர்கள் ஊடுருவிகள், அழிக்க வந்தவர்கள். வாழ வந்தவர்கள் தன் வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக அனைவருடன் கலந்து அன்புடன் வாழுகிறார்கள். ஊடுருவிகள் தனது ஜாதிகளை மாற்றி செட்டியார், முதலியார், வெள்ளாளர்கள், வன்னியர்கள், உடையார், கோனார், நாயகர், நாய்க்கர் என்று ஊடுருவி தமிழர்களை அழிப்பது. அரசியலில் வளர்ந்து வரும் இளைஞர்களை, தலைவர்களை கொலை செய்வது, அதற்கான சதித்திட்டம் தீட்டி செயல்படுவது. அரசியலில் வளர்ந்து வரும் நபரின் எதிரிகள் யார் என்று தேடி பிடித்து தூண்டிவிட்டு கொலை செய்வது. அதற்கு தேவையான பொருளாதார உதவி மூன்றாம் நபர்கள் மூலம் கொடுத்து உதவுவது போன்ற வேலைகளை செய்து வருகிறார்கள். காவல்துறையை ஏவிவிட்டு பொய் வழக்கு போடுவது, ரவுடியாக சித்தரிப்பது, கஞ்சா வழக்கு, போதைப் பொருள் வழக்கு போட்டு வளர்ச்சியை தடுப்பது, வாழ்க்கையை அழிப்பது. அதற்கு காவல்துறை, சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி, மாவட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய காரணங்களாக உள்ளார்கள். உண்மையான குற்றவாளிகளும் அவர்களே. பணத்துக்காக வேலை செய்யும் அழகிகளை, விபச்சாரிகளை ஏவிவிட்டு மடக்குவது, தவறான புகைப்படம், காணொளி எடுத்து வைத்து பிளாக்மெயில் செய்வது, அவதூறு பரப்பி பெயரை களங்கப்படுத்துவது, விளம்பரப்படுத்துவது, வழக்கு போடுவது, சிறையில் அடைப்பது போன்றவைகள். தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலை முடக்குவது, அதற்கு மின்சாரம், நீர், உணவு பாதுகாப்பு, தொழிலாளர் பாதுகாப்பு, பசுமை ஆணையம், வருவாய்த்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை தவறாக பயன்படுத்தி அளிப்பது. சமூக சேவகராக இருந்தால் அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்துவது, கிராம பஞ்சாயத்து தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை தரம் குறைத்து பேசுவது, வேலையில்லாதவன், வெட்டிப்பயா என்று சொல்வது, காவல்துறை ஏவிவிட்டு அசிங்கப்படுத்துவது, அரசு பணிக்கு சென்றால் புரோக்கர், திருடன், ஏமாற்றுபவன் என்று சொல்லி களங்கப்படுத்துவது. சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் கொலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகம். சமூக ஆர்வலர்கள் அதிகம் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த 5 வருடத்தின் தமிழ்நாட்டில் நடந்த சமூக ஆர்வலர்கள் கொலைகளின் எண்ணிக்கையை எடுத்து பாருங்கள், புரிந்துவிடும். இதுபோன்ற சட்ட ஒழுங்கு இல்லாத சமூக பேரழிவை ஏற்படுத்தும் வேலைகளை செய்யும் சமூக விரோதிகள், அரசியல் தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கும் தேச விரோதிகள் மற்றும் ஊழல்வாதிகளாகும். தேசப்பற்று, மனிதநேயம் துளி அளவு கூட இருக்காது. இது போன்ற கொலைகள் அரசியல் கொலை என்று சொல்வதை விட மாஃபியா கொலை, பயங்கரவாதிகள் செய்த கொலை, சமூக விரோதிகள், துரோகிகள் செய்த கொலை என்று சொல்லலாம். கடந்த 5 வருடமாக காவல்துறை மாவுக்கட்டு போடப்பட்டது எவ்வளவு? அவர்கள் எல்லாம் சிறிய சிறிய தவறு செய்தவர்கள். வழியில் காவல்துறை அடித்து பிடுங்குவது என்ன? அப்பாவி பெண்கள் கற்பழிப்பு. பஸ் நிலையத்தில் ஒரு பெண் தனியாக இருக்க முடியுமா இரவில்? தள்ளுவண்டி, தட்டு வண்டியில் வியாபாரம், சைக்கிள் வியாபாரம் செய்பவர்கள் மாமூல் வாங்குவது, ரோட்டுக்கடையில் பிச்சை எடுப்பது, கேவலமான பணியை செய்யும் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? நாட்டின் சட்ட ஒழுங்கு, பொதுநிலை, சமநிலை இல்லாமல் போனால் கொலை, கொள்ளை, ரவுடிசம், வழிபறி, ஊழல், அரசு பணியாளர்கள் பயமில்லாமை, விருப்பம் போல் வேலை செய்தல், ஏமாற்றுதல், அராஜகம் கூடி அமைதி இழந்து அரசு அழிந்துவிடும். உலக அமைதி பாதுகாக்க சட்டம் ஒழுங்கு, நீதிமன்றம், அரசு நிர்வாகம் சரியாக பொதுத்தன்மையாக இயங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் பதவி அதிகாரிகளுக்கு பங்களா, மருத்துவ செலவு, மின்சாரம், போன் பில், மேல் படிப்பு செலவு, பிள்ளைகள் படிப்பு, வாகனம், பெட்ரோல், டீசல்,
பணியாளர்கள், பாதுகாப்பு, விமான பயணம், ரயில் பயணம், தின செலவு, பயண செலவு, ₹1 செலவு செய்ய வேண்டியது இல்லை. எல்லாம் இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் எத்தனை பேர் ஊழல் இல்லாமல் இருக்கிறார்கள்? அரசியல்வாதி, தொழிலதிபர், அரசு அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து அளிக்கப்படும் இந்த சமூகம். அரசியல் கொலைக்கு காரணங்கள். அரசியலில் உள்ள தவறான அரசியல்வாதிகள், ஊழல் அதிகாரிகள் முக்கிய காரணம். அதிகாரிகள் அகில இந்திய சேவை, மத்திய சேவை, மாநில சேவை பணி போன்ற 3 பிரிவுகள் உள்ளன. அவைகளை நாம் TNPCS, UPSC என்று 2 பிரிவாக தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த அகில இந்திய சேவை பணி 1858ஆம் வருடம் பிரிட்டிஷ் அரசு துவங்கியது. அப்பொழுது ICS என்ற பெயர் இருந்தது. இம்பீரியல் சிவில் சர்வீஸ் அல்லது இந்தியன் சிவில் சர்வீஸ் என்றும் அழைப்பார்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆல் இந்தியா சர்வீஸ் 1951 IAS IPS துவங்கப்பட்டது. பிறகு IFS 1969 துவங்கப்பட்டது. IAS குறைந்தபட்ச பதவி சப் கலெக்டர் அதாவது SDM துவங்கி மாநிலத்தில் சீஃப் செக்ரட்டரி அல்லது மத்தியில் கேபினட் செக்ரட்டரி வரை பதவி பெறலாம். IPS குறைந்தபட்சம் ASP பதவி துவங்கி மாநிலத்தில் டைரக்டர் ஜெனரல் பதவி வரையும், மத்தியில் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ IB போன்ற பதவிகள் வகிக்கலாம். இவர்களை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் மாநில கவர்னர், நாட்டின் ஜனாதிபதிக்கு மட்டும் அதிகாரம் உள்ளது. இதர வழிகள் ஆர்டிகல் 311 பிரிவு 2 கீழ் மற்றும் ஆல் இந்தியா சர்வீஸ் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 1958 போன்ற பிரிவுகள் வாயிலாக தண்டிக்க முடியும். இதர வழிகள் தேசிய பாதுகாப்பு, தண்டனை பெற்றவர்கள், தரம் குறைந்த செயல் நிரூபணம் செய்ய அவசியம் இல்லாத போது இவர்களை பதவியிலிருந்து நீக்க முடியும். IAS, IPS, IFS பதவி நீக்கம் செய்ய மாநில முதல்வர், பாரத பிரதமராலும் முடியாது. ஆனால் அந்த கவர்னர், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் அதிகாரத்தின் கீழ்தான் உள்ளார்கள். ஜனாதிபதி மற்றும் கவர்னர் பதவி நீக்கம் செய்யும் சக்தி சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்துக்கு உள்ளது. அரசியல் கொலைகள் அதற்கு காரணம். 1. பதவி ஆசை. ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், MLA, MP பதவி ஆசை மற்றும் தகுதி உள்ளவர்கள் வளர்ந்துவது பிடிக்காமல் கொலை செய்வது, சூழ்ச்சி செய்து கொலை செய்வது. 2. சமூக ஆர்வலர்கள் கொலை. அதற்கு காரணம் குத்தகைதாரர், மணல் கொள்ளை, மண் கொள்ளை, கனிம கொள்ளை, வனக்கொள்ளை, ஊழல் அதிகாரிகள், கிரைனைட் கொள்ளை, பசுமை அழித்தல், நில அபகரிப்பு போன்றோர்கள் முக்கிய காரணம். அந்த கொலைகளுக்கு முக்கிய தொடர்பாகும் ஆளும் கட்சியாளர்கள். 3. இந்த கொலைகளுக்கு காரணமாக இருக்கும் ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், நகராட்சி தலைவர், MLA, MP வாழ்நாள் அரசியல் தடை விதிக்க வேண்டும். உடனே அந்த தொகுதி MLA, MP பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்து, குத்தகைதாரர் வாழ்நாள் பிளாக் லிஸ்ட் ஆக்க வேண்டும் மற்றும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும். அடுத்து, எதிர்க்கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மாநிலத்தின் உள் 3 நபர்களுக்கு மேல் கொலை நடந்தால் தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை ரத்து செய்ய வேண்டும். அடுத்து, காவலர்கள், பகுதி இன்ஸ்பெக்டர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். SP கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். எதிர்காலத்தில் 3 தலைமுறை அரசு பணி வழங்கக்கூடாது. இது போன்ற அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கொலைகள் அனைத்தும் நின்றுவிடும், நிறுத்தப்படும். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.